மாமிசத்த பத்தின புரிதல். மாமிசம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, யாரையுமே திணிக்கல. உணர்வு ரீதியா யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைக்கு வந்து சின்னதா ஒரு அடிபட்டாலே தாங்காதுன்னும்போது, ஒரு உயிர வெட்டி நம்ம சாப்பிடுறோம்னா, அந்த உயிர் வந்து அந்த உயிர் பயத்துல இருக்கும்பொழுது எவ்ளோ வந்து வலியில துடிக்கும். படபடப்பா இருக்கும் அது உடம்பு. பயத்தோட இருக்கும். பதட்டம் வரும். தன்னோட உயிர் போக போதேன்ற ஒரு வலியில இருக்கும் பொழுது, அந்த உயிர வந்து நம்ம ஊனினை பெருக்குவதற்காக தின்றால், அந்த உயிர் அனுபவித்த அதே வேதனை, பதட்டம், படபடப்பு, பயம் எல்லாமே நமக்குள்ளேயும் வரும். அப்படின்னு யோசிச்சு பார்த்து நம்ம ஒரு மாமிசத்த நிராகரிக்கும்போது, உடம்பும் ஆரோக்கியமா மாறும். அதே மாரி நம்ம ஒரு உயிருக்கு துரோகம் செய்யல. என் மரணம் எனக்கு வலிக்காது. ஏன்னா, ஒரு உயிர வதைச்சு சாப்பிடுற உணவ நான் சாப்பிடல இல்லையா? இயற்கையா குடுத்த ஆண்டவன் மனுஷனுக்கு இனி இயற்கையா குடுத்த உணவு என்னன்னா, காய்கறி, பழம், நவதானியங்கள் தான். மனுஷனுக்குன்னு குடுத்த உணவு இது மட்டும் தான். கறின்றது ருசிக்காக நம்ம சாப்பிடுறோம். பசிக்காக சாப்பிடுறதையும் தாண்டி ருசிக்காக தான் நம்ம கறி சாப்பிடுறோம். அந்த உயிருக்கு வலிக்குன்ற ஒரு உணர்வோட நம்ம மாமிசத்த நிராகரிக்கும்போது, உடம்புல இருக்கிற நோய் போகும். அ அதே மாரி கோவம் வராது, வெறுப்பு வராது. யார் மேலயும் எரிஞ்சு விழ மாட்டோம். எரிஞ்சு விழறதுக்கு மெயின் காரணமே கோவம் வரதுக்கான மெயின் காரணமே மாமிசம் தான். மாமிசம் நெகட்டிவான ஒரு உணர்வு. உணர்வு, உணவு. அது வந்து பாடி வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். இல்லன்னு சொல்லல. பட் அந்த அந்த பாடி ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து பாசிட்டிவ் கிடையாது. நெகட்டிவ் தான். மொத்த நோய்க்கும் மூல காரணம் அதானே! குருமுத்திரை சிவன் அவர்களுக்கு வந்து 25 வருட காலமா ஒரு சளியோ, ஒரு காய்ச்சலோ கூட வந்ததில்லன்னா, அவரு மாமிசம் பருகல. அதே மாரி இயற்கைக்கு ஒத்திசையான ஒரு வாழ்க்கைய வாழறாரு. காலைல சாப்பாடும் கரெக்ட்டா சாப்பிடுவாரு. மதியானம் சாப்பாடும் கரெக்ட்டா சாப்பிடுவாரு. நைட்டு சாப்பிடவே மாட்டாரு. ஈவினிங்கா தான் சாப்பிடுவாரு போல. அப்பதான் சீக்கிரமா ஜீரணமாகும். இந்த மாரியான உணவு பழக்கங்கள பின்பற்றுறாரு. அதே மாரி இயற்கையில மனுஷனுக்குன்னு படைக்கப்பட்ட உணவு காய்கறி, பழம், நவதானியம் தான். இத தான் எல்லாருமே சாப்பிடணும். இப்படி இருந்தா தான் ஆரோக்கியத்தின் உச்சத்துல இருப்போம். ஈவினிங்கே சாப்பிட்டு முடிச்சிடணும். நைட்டு சாப்பிடக்கூடாது. 7 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க. ரொம்ப முடியலன்னா 7 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க. அப்பதான் வந்து உடம்பும் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? உடம்பையும் பார்க்கணும் இல்லையா? நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்ப நம்ம லவ் பண்ணணும், நேசிக்கணும், அனுபவிக்கணும். நம்ம ஸ்கின் அழகா இருக்கா? தோல் அழகா இருக்கா? முகம் அழகா இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மள நம்ம லவ் பண்ணணும். நம்மள நம்ம லவ் பண்ணணும். அப்பதான் மத்தவங்க கண்ணுக்கும் நம்ம அழகா தெரிவோம். சரிங்களா? மாமிசம் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அதே மாரி அந்த உயிருக்கும் வலிக்குன்ற ஒரு உணர்வு எல்லாருக்குமே வரணும். அந்த உயிருக்கும் வலிக்குன்ற ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரும்போது தான் இறைவனோட அனுக்கிரகமும் கிடைக்கும். சரிங்களா? இறைவனோட அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்கு முதல் மூல காரணமா இருக்கிறது, எதிரி அந்த எண்ணத்தை அதே மாரி அந்த உயிருக்கு வலிக்கும். அதனால நான் மாமிசத்த பருக மாட்டேன்ற ஒரு உணர்வோட எந்த மனிதன் வாழுறானோ, நீங்க எவ்வளோதான் கடவுள போய் வழிபட்டாலும், எவ்வளோதான் வந்து நீங்க கடவுளுக்கு பணிவிடை செஞ்சாலும், எப்ப வந்து ஒரு உயிருக்கு வலிக்குன்ற உணர்வு வருதோ, அப்பதான் கடவுளோட அனுக்கிரகம் முழுசா கிடைக்கும். அதே மாரி எந்த உயிர் எதிரின்னு நெனைக்கிறோமோ, அந்த உயிர் நல்லா இருக்கணுன்ட்டு எப்ப மனசார வேண்ட ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் வந்து இறைவனோட அனுக்கிரகம் கிடைக்கும். இது 2த்தையும் யார் வந்து சரியா உணர்வு ரீதியா, அறிவையும் தாண்டி உணர்வு, இதயத்திலருந்து யோசிக்க பழகிட்டாங்களோ, அடிச்சு சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். அவங்களால இறைவன உணர முடியும்.